ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமிடத்தில் வர்றார் கர்த்தர். ஆபிரகாமிடத்தில் வர்றார். முதல் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். இப்போ இவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தேவை இருக்குது. இவனுக்கு குழந்தை இல்லை. இவனுக்கு கர்த்தர் இவனை அழைச்சிட்டாரு, தெரிந்து கொண்டார். கர்த்தருக்காக இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இவனுக்கு ஒரு பெரிய குறை. இந்த குறையை தீக்கணும் கர்த்தர். இவனுக்கு கர்த்தரிடத்தில் வர்றார். இப்போ பாருங்கள், முதலாம் வசனத்தில் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். வரும்போது என்ன சொல்லிட்டு வர்றாரு? பயப்படாதேன்னு சொல்லிட்டு வர்றார். நான் அதுக்கு தான் உங்கள்கிட்ட சொன்னேன், இருதயம் நேரவாக இருந்தால் அந்த அடையாளம் என்ன? பயம் பயம் பயன் இருக்கும். உங்கள் இருதயத்தையே நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம், என் இருதயத்தை நான் புரிஞ்சு கொள்ளலாம். இது நேரோவா இல்லை நல்லா இருக்குதான்னு. பயம் 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 பயந்துக்கிட்டே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், அது இருதயம் நெருக்கமான ஒரு ஸ்தலம் இதாக இருக்குது, உள்ளே ஒன்றும் நுழைய முடியாத நிலையில் இருக்குது. நான் சொல்கிறது ஏதோ எப்போ சில பயங்கள் நமக்கு உண்டாகிறது, அதை பற்றி சொல்லலை. சில நேரத்தில் பயப்படுறோம், ஆனால் அந்த பயத்தை வெளியேற்றிடுறோம். பயம் எனக்கு கூட வருது, எல்லாருக்கும் தான் வருது. ஆனால் அதை கொஞ்ச நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? அதை மேற்கொண்டுறோம், வெளியேற்றிடலாம். அதை அனுமதிக்கிறது. சிலர் என்ன பண்ணுவாங்க? அந்த பயத்தை வச்சு அதையே தியானித்து அதையே இரவும் பகலும் முன்னு அதிலே கடந்து அப்புறம் அது இருதயத்தை நிரப்பி வாயெல்லாம் திறந்தாங்கன்னா ஃபுல்லாக அதுதான் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பயத்தை சொல்கிறேன். இங்கே இவன் பயந்துகிட்டே இருக்கான் பாருங்க. இருதயம் அப்படி ஆகிப்போச்சு. அவன் இருதயத்தை, ஆபிரகாமுடைய இருதயத்தை, ஆபிரகாம் என்றைக்குமே பெரிய விசுவாச வீரனாக இருந்ததில்லை. அவன் ஆரம்பம் அப்படி தான் இருந்தது. எல்லா மனுஷரை போல தான் பயந்துட்டு இருக்கிறான். அந்த விழுந்து போன மனுஷனுடைய அடையாளம்லாம் இருக்குது அவன்கிட்ட. பயம். என்ன பயம்? கர்த்தர் வரும்போதே அவனுக்கு உள்ள, அவன் வாயை திறக்கிறதுக்குள்ள அவருக்கு தெரியுது என்ன விஷயம்னு. பயப்படாதேன்னு சொல்லிட்டு தான் வர்றாரு. நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன்றாரு. அதற்கு ஆபிரகாம் அவர் அவளை சொன்ன பிறகு அவன் சொல்கிறான், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. பார்த்தீங்களா, அவங்க பிரச்சனையை பற்றி தான் பேசுவாங்க எல்லாம். அதே தான். ஒரு 5 செகண்ட் பேசினீங்கன்னா உடனே அவங்க பிரச்சனை ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு உலகமே அதான் ஆயிடுச்சு. நான் ஒத்துக்கிறேன், பெரிய பிரச்சனை தான் அவனுக்கு இருக்கிறது. இருந்தால் கூட முழுக்க முழுக்க வாழ்க்கையே அதுவும் ஆயிடுச்சு. இப்போ பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசரின் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே. வீட்டு வேலைக்காரன்னா அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. பிள்ளை இல்லைன்னா பணக்காரங்களுக்கு வீட்டில் அடிமையாக அவங்களே வளர்த்து அவங்க வீட்டிலே பிறந்து அவங்க வீட்டிலே வளர்ந்த ஒரு அடிமை எடுத்து அந்த அடிமைக்கு தன்னுடைய சொத்துக்களெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க சாகும்போது. இது ஒரு வழக்கமாக இருந்தது. இவனும் பாவம் யோசிச்சுட்டு இருக்கான் போல இருக்குது. பிள்ளை இல்லை நமக்கு, யாரை செலக்ட் பண்ணுறது? இந்த வேலைக்காரர், நிறைய வேலைக்காரங்க, வேலைக்காரலும் இருந்தார்கள் இருக்கு இல்லையா, யாரை கொடுக்குறதுன்னு பார்க்குறான். எலியேசர்னு ரொம்ப உண்மையும் உத்தமமாக இருக்கிறான்ட்ட. சரி இவன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவோன்னு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்கு போல இருக்குது இவனுக்கு. ஆனால் அது அவனுக்கு பிடிக்கல. உள்ள நமக்கு பிறந்த ஒரு பிள்ளைகிட்ட கொடுக்குறது எப்படி? இது எவனோ ஒருத்தன் நமக்கு அடிமையாக வேலை செஞ்சுட்ருக்கான், இவன்கிட்ட கொடுக்குறதா அப்படின்னு வருத்தத்திலே இருக்கிறான் பாருங்கள். கத்துட்டு அப்படியே சொல்கிறான். கடைசியில் என் வீட்டு வேலைக்காரனுக்கு தான் எல்லாம் போகும்போது போல இருக்குது, எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. அது போதாதுன்னு திருப்பி ஆரம்பிக்கிறான் கதையை. பார்த்துருக்கீங்களா? அப்படி தான் சொல்லியிருப்பாங்க, திரும்பி அதே சொல்லுவாங்க. புத்திர சந்தானம் இல்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான்றான். பிரச்சனையே அவனுக்கு பெருசாக இருக்குது மனசில். உள்ளமெல்லாம் அதனால் நிறைஞ்சிருக்குது, வாயெல்லாம் அதுதான் வருது. அப்படி பேசிகிட்டு இருக்கான் பாருங்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. வார்த்தையை கர்த்தர் அனுப்புனாருனாலே அதை இருதயத்தை நோக்கி அனுப்புகிறார். இருதயம் நல்லா திறந்து வச்சுக்கோங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் உங்கள்கிட்ட பேசணும்னு விரும்பும்போது என்னமோ பெருசாக செய்ய போகிறாருன்னு அர்த்தம். உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த காணப்படாத உலகத்தை சேர்ந்த கர்த்தருடைய வார்த்தை அவர் அனுப்பும்போது பெருசாக ஏதோ நடக்க போது. அன்றைக்கு வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருளுமாக இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பிச்சார். அழகான அற்புதமான உலகமாக மாறிச்சு. நம்முடைய இருதயத்துக்குள்ள நம்முடைய கஷ்டப்படுற பல சூழ்நிலை மத்தியில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறாரு. நான் சொல்லுகிற ஒரு புதிய சிருஷ்டிப்பே உண்டாகும், புதிய சூழ்நிலையே உண்டாகும், புதிய காரியங்கள் நடைபெறும். அதுக்கு தான் வார்த்தை அனுப்புகிறாரு. சில நேரத்தில் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பிரசனத்தை கேட்கும்போது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே பேசுவார். வசனத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகும். அந்த வசனத்தை வச்சு கர்த்தர் உங்களோடய பேசுவார். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் மோமெண்ட் பாருங்க. வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. யார்? எலியேசர் இல்லை, பாவம் வேலைக்காரன் இல்லை, சுதந்திரவாளி அல்ல. உன் கற்ப பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி சொல்கிறார் கர்த்தர். இவன் இல்லை, ஏன்னா பெரிய ப்ரோக்ராமோடு வந்திருக்கிறார். இதை புரிஞ்சுங்க. கர்த்தர் வரும்போதே வந்துட்ட பெரிய ப்ரோக்ராமோடு தான் என்னை செலக்டே பண்ணியிருக்காரு.
என்ன பண்ண போகிறாரு? இவனை தூக்கி இவனுக்கு ஒரு பிள்ளை இல்லாதவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்து அந்த குமாரன் மூலமாக ஒரு பெரிய சந்ததியை எழுப்பி, இஸ்ரவேல்னு ஒரு சந்ததியை எழுப்பி, அந்த சந்ததியின் மூலமாக இயேசு என்கிற ரட்சகர் மேசியா உலகத்தில் பிறந்து அதன் மூலமாக எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உண்டாகி, ரட்சிப்பின் மூலமாக எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உண்டாகி, இன்றைக்கி நாமெல்லாம் கூட ஆபிரகாமின் சந்ததியார் ஆகிட்டோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இப்படி ஒரு பெரிய ப்ரோக்ராம். இது ஆபிரகாம் நினச்சி பார்த்துருப்பான்னு எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம்னு. நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்மளை எப்போ செலக்ட் பண்ணுறாரோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யோசித்து வைக்கிறத விட பெரிய ப்ரோக்ராம் அவர் யோசித்து வச்சுருக்காரு. இது நிச்சயம். கர்த்தர் ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்காக எனக்காக வச்சுருக்காருன்னா நீங்களும் நானும் வச்சுருக்கிற ப்ரோக்ராம் விட பெரிய ப்ரோக்ராமாக தான் அது இருக்கும். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், இந்த இயேசுநாதர் மட்டும் இல்லைன்னா எங்கேயோ ஒரு மூலையில் கடந்திருப்போம் அப்படிம்பார். எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள். அவர் வாழ்நாளில் உணர்ந்துட்டார். அது இயேசுநாதர் மட்டும் நமக்கு தெரியலனா, இவர்கிட்ட நம்ம வரலனா எங்கேயோ கடந்து அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிருப்போம். எங்கேயோ ஒரு மூலையில் கடந்து போயிருப்போம். இன்றைக்கி இவ்வளவு நல்ல ஒரு வாழ்க்கையை, கனிதரும் ஒரு வாழ்க்கையை, பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையை எங்கேயோ மூலையில் கடந்தவங்க இன்றைக்கு வந்து செய்ய முடியுதுன்னா அது தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற, நாம் எண்ணி கூட மூதாதையர்கள் இப்படி எண்ணி கூட பார்க்கல, இப்படியெல்லாம் நாங்கள் செய்வோன்று எண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய ப்ரோக்ராமை கர்த்தர் வச்சிருக்கிறார் நமக்காக. எங்களுக்கு மட்டும் வச்சிருக்கல, உங்களுக்காகவும் வச்சிருக்காருங்க. எல்லாம் என்ன பார்க்காதீங்க, அவருக்கு படிச்சிருக்காரு போல இருக்கு கர்த்தர். இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்கள். கர்த்தர் பரவாயில்ல, அவர் அழைச்சிருக்கிறார், உங்களையும் தான் அழைச்சிருக்கிறாரு. அதுதான் சொல்ல வர்றேன். எல்லாரையும் ஒரு நோக்கத்தோடு அழைச்சிருக்கிறாரு. ஒருவரை கூட வேஸ்ட்டாக அழைக்கல. உங்களை ரட்சித்திருக்காருன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமை ஏற்படுத்தி ட்ரா பண்ணி மேப்பெல்லாம் வரைஞ்சி வச்சுட்டு அப்புறம் தான் வந்து உங்களை ரட்சித்தாராம். வாஸ்து பாருங்கள், எபேசியர் 2:10 அப்படியே சொல்லியிருக்குது. எந்த பாதையில் நீங்கள் போகணும், எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணணும், என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் சாதிக்கணுங்கிறத எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் உங்களை வந்து அழைக்கிறார், ரட்சிக்கிறார் உங்களை வந்து அந்த நோக்கத்துக்காக. அப்போ ரட்சிப்புன்றது ஒரு உன்னதமான ஒரு காரியம். ஆபிரகாம் வந்து கூப்பிடுறாரு, அவனை அழைக்கிறாரு. பெரிய ப்ரோக்ராம், இந்த இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் ஆபிரகாமுக்கு சொன்னால் கூட வழங்காது பாருங்கள். அந்த ப்ரோக்ராமை மனசில் வச்சுட்டு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிறது. சொல்கிறாரு, இவனில் உனக்கு சுதந்திரவாளி, உன்னுடைய கற்ப பிறப்பே உனக்கு சுதந்திரவாளின்னு சொல்கிறாரு. அவர் அவனை வெளியே அழைத்து, அடுத்த வசனம், வெளியே அழைத்து, ஏன்னா 4 சுவருக்குள்ளே இருக்கிறான் பாருங்கள். நிறைய பேர் இப்படி தான் அந்த 4 சுவருக்குள்ளே மாட்டிக்கிறோம். அண்ணாந்து எதையும் பார்க்கறது இல்லை, இதுக்கு அப்பால் எதையும் பார்க்கறது இல்லை. 4 பக்கமும் திரும்பினாலும் நம்ம பிரச்சனை தான். ஆபிரகாம் யோசித்து பாருங்கள், 4 சுவருக்குள்ளே இருக்கிறான். இப்படி பார்த்தா வயசான மனைவி நிற்கிது. சரி, இப்படி திரும்பிக்கலான்னு பார்த்தா இங்கே எலியேசர் நிற்கிறான். இவன் தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறவன், அள்ளிட்டு போகிறவன். இப்படி 4 பக்கமும் சீனே மோசமாக இருக்குது. எந்த பக்கம் தான் திரும்புவான்? கர்த்தர் சொல்றார், ஏப்பா இதெல்லாம் தாண்டி வெளியே போய் அண்ணாந்து பார்த்தீங்கன்னா வேற சில காரியங்கள் தெரியும். ஆகவே வெளியே கொண்டாடுறார். வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்கிறார். அதாவது என்ன சொல்கிறாரு, வெளியே வாயா, இதே 4 சவுத்தையே பார்த்துட்டு இருக்காத, அழுதுகிட்டே இருக்காது, இதே பேசிகிட்டு இருக்காத, இதை காட்டில் ஒரு பெரிய உலகம் இருக்குது தெரியுமா, இங்கே வா, அண்ணாத்து பார், வா, நட்சத்திரத்தை பார். இதை எண்ண முடியுமான்றார். முழிக்கிறான், இவ்வளோ நட்சத்திரம் பார்க்குறது இல்லை போல இருக்குது இதெல்லாம். ஏன்னா மனைவியை பார்க்குறதுக்கே சரியாக இருக்குதே. ஐயோ வயசாகிட்டே போதே, கற்பம் செத்து போச்சே, இது என்றைக்கு எனக்கு குழந்தைய பிறக்காது போல இருக்கே அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறான். பிரச்சனையே தான் யோசிச்சுட்டு இருக்கிறான். அண்ணாந்து எங்கே பார்க்குறது? அண்ணாந்து பார்க்குறான். அண்ணாந்து பார்க்கும்போது தேவனுடைய மகிமை அங்கே தெரியுது. கர்த்தர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ நல்லவர், எவ்வளோ அற்புதமானவர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவர் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இவ்வளோ பெரிய உலகம், இவ்வளோ பெரிய பறந்து விரிந்த உலகம் இருக்குது. நம்முடைய சிறிய இயலாமைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எவ்வளோ பெரிய காரியங்கள் இருக்குதுன்னு அண்ணாந்து பார்க்குறான் பாருங்க. என்ன கூடுமானால் எண்ணுன்றார் வேணுன்னு. ஏன்னா அவருக்கு தெரியும் என்ன முடியாத அளவுக்கு வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும், இதே மாதிரி தான் உன் சந்ததி இருக்குன்றார். உன் சந்ததி எப்படி இருக்கும்? எண்ணக்கூட முடியாத அளவுக்கு அவ்வளவு அதிகமான பேர் இருக்க போகிறாங்க உன் பிள்ளைகள் அப்படிங்கிறாரு. நல்லா யோசித்து பாருங்கள். வயசாகிடுச்சு, மனைவிக்கும் வயசாகிடுச்சு, குழந்தை பிறத்துக்கு சான்ஸ் இல்லை. சந்ததி ஒரு பிள்ளை தந்தால் போதும், இவனுக்கு ஒன்றும் பெரிய சந்ததி கேட்கல. இவன் வாரிசாக ஒரு பிள்ளை வேணும், அவ்வளோதான் கேட்குறான்.
இவன்கிட்ட என்ன சொல்கிறார், வானத்து நட்சத்திரத்தை போல் உனக்கு சந்ததியை உண்டாக்கி தரேன்றார். ஏன்னா அவர் ப்ரோக்ராம் வேறு. எப்பவுமே பாருங்கள், நம்ம ப்ரோக்ராம் ரொம்ப சின்னது. நம்ம மைண்ட்லேருந்து ப்ரோக்ராம் உருவாச்சினாலே எப்படி உருவாகும்? ஒன்றும் இல்லைங்க, நான் கிராமத்திலேருந்து வர்றேன், ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து கீழ் ஜாதியிலேருந்து வரேன் பிரதர், ஆகவே எனக்கு ஒரு சின்ன இது கிடைச்சா போதும். சொல்ல என் ப்ரோக்ராமே வேறு, உனக்கு சொன்னாலே மண்டையிலே ஏறாது, அப்பேற்பட்ட ப்ரோக்ராம் வச்சிட்டு இருக்கிறேன். ரட்சிப்புனா அந்த ப்ரோக்ராமை நோக்கி பார்க்கக்கூடிய கண்களை உடையவர்களாக மாறுவது, அப்படிப்பட்ட இருதயத்தை உடையவர்களாக மாறுது. இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது, பெரிய காரியங்களை விசுவாசிக்கக்கூடிய இருதயம் உண்டாகுது. கடவுள் வைத்திருக்கிற ப்ரோக்ராம் எண்ணி பார்க்கக்கூடிய இருதயமாக மாறுது. பாருங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கைனா ஏதோ போய் ஞானசானம் கொடுத்து பேர் கொடுக்கறது இல்லை. உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம், வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாருங்கள், அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும். அடுத்த வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணினார்னு. சரி, அதை வாசித்த உடனே எல்லாம் என்ன நினச்சிட்றாங்க, சரி அவர் வந்து சொன்னார், இவன் உடனே ஏற்றுக்கிட்டான், எல்லாம் ஓகே முடிஞ்சிடுச்சு கதை. கிடையாதுங்க, இது வந்து எழுதுகிறாங்க. இந்த கதையை எழுதும்போது முடிவை முதலே சொல்லிட்டு அப்புறம் நடுவில் என்னன்றது அப்புறம் அடுத்த அதிகாரம்லாம் எழுதிட்டு போகிறாங்க. இது ஒன்றும் உடனே முடிஞ்சிடல. உடனே அவர் சொன்ன உடனே இவன் ஏற்றுக்கிட்டு சரி முடிஞ்சது போ பெற்றுக்குவே நீ அப்படின்ட்டு போயிட்டான்னு கிடையாது. அவன் விசுவாசித்தான் இருக்குது. ஆனால் அந்த விசுவாசம் வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், கொஞ்சம் நாட்களில் கொஞ்சம் காலத்தில் பல தடைகள், மனத்தடைகள், பல மன போராட்டங்கள்லாம் கடந்து வந்து தான் விசுவாசிக்கிறான். பாருங்க, அது எப்படி தெரியும் நமக்கு? இங்கே அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு இருக்கு இல்லையா? அது தாண்டின பிறகு நீங்கள் பாருங்கள், இது எதனால் ஆகும் என்பதை நான் எப்படி அறிவேன், இது ஆகும் எப்படி, இதெல்லாம் நடக்கும்னு எப்படி நான் அறிவேன்றான். அவனுக்கு ஒரு பெரிய உடன்படிக்கையே பண்ணுறார். மிருகத்தை கொண்டு வந்து 2வது வெட்டி அங்கே வைக்க சொல்கிறாரு, நடுவில் நடக்கிறாரு, நடந்துக்கிட்டு வாக்கு தத்தங்கள்லாம் பண்ணுறாரு. அவன் சந்ததியை பற்றிய வாக்கு தத்தங்கள்லாம் கொடுக்குறாரு, தீர்க்க தரிசனம்லாம் சொல்கிறாரு, இப்படியெல்லாம் அவர்கள் இருப்பார்கள்னு சொல்லி. அவர்கள் எகிப்து தேசத்தில் நடக்க போகிற காரியங்களெல்லாம் 400 வருஷத்துக்கு பிறகு நடக்க போகிறதெல்லாம் சொல்கிறாருங்க. சொல்லி நிச்சயமாக நான் அதை செய்வேன். ஏன் அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை, ரத்த உடன்படிக்கை? ஏன்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் செய்யலைன்னா அந்த செத்த மிருகத்தை போல் நான் நினச்சிக்க, என் வாழ்க்கை என்னுடைய ஜீவனின் அடிப்படையில் உனக்கு வாக்கு பண்ணுறேன், நிச்சயமாக செய்வேன் அப்படிங்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு 16ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா அடுத்த அதிகாரம். நீங்கள் நினைக்கிறீங்க தான் முடிஞ்சு சொன்னார், அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட. இல்லைங்க, கதை முடியல. அங்கே சுருக்கமாக சொல்லிட்டாங்க முடிவில் என்ன ஆச்சுன்னு. ஆனால் கதை என்ன ஆச்சுன்னு அவங்க 16ஆம் அதிகாரம் வரும்போது இவனுக்கு தான் ஒரு மனைவி இருக்குது, அதை டீல் பண்ணணும்ல. வீட்டுக்கு வர்றான் இவன், வானத்தெல்லாம் அண்ணாந்து பார்த்துட்டு நட்சத்திரத்தெல்லாம் பார்த்துட்டு கர்த்தரவனோட பேசி பெரிய உடன்படிக்கைலாம் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக வர்றான். சரி, கர்த்தர் நமக்கு பெரிய சந்ததியை உண்டு பண்ணிடுறாராக்கும், அப்படி ஆக்க அப்படின்னு வர்றான். மனைவி இருக்கிறா வீட்டில். இந்த மனைவிமாருக்கு ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. பார்த்துருக்கீங்களா? ஒரு வேளை பார்த்தது இல்லைன்னா சொல்கிறேன். கண் இருந்து காணாதவர்கள் இருக்கிறாங்க, காது இருந்து கேட்காதவர்கள் இருக்காங்க. அதனால் திரும்ப சொல்கிறது நல்லது. மனைவிமாருக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஆதியிலேருந்து அதை பார்த்துக்கிட்டு வரோம், ஏவாள் பீரியட்லேருந்தே. அவள் தான் சாப்பிட்டு அவனுக்கும் புசிக்க கொடுத்தவனும் வாங்கி சாப்பிட்டான் பாருங்க அவன். அதான் ஒருத்தர் கேட்டார், அறிவு எங்கே போச்சுன்னார். அதுதான் தெரியல எங்கே போச்சு. அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பாருங்கள். அதனால தான் வீடுகளில் பார்ப்பீங்க இல்லையா, பையன் சொல்லுவான், அப்பா எனக்கு இது வேணும்னு, அப்பா சொல்ல நான் இப்போ கிடையவே கிடையாது போ அப்படின்றாரு. முடியவே முடியாது, என்னால் முடியாதுப்பா, இந்த முடியாது போ அப்படின்ட்டு அம்மா சொல்லுவாங்க. ஏன்டா நீ அவர்கிட்ட போய் கேட்ட? அந்த மனுஷன் அப்படி தான், நீ போயிட்டு வா, நான் சாயந்தரம் அதுக்குள்ளே எல்லாம் முடிச்சு வைக்கிறேன். சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா கதையே வேறு மாதிரி ஆகிடும். என்ன ஆச்சு, காலையிலேயும் சாயந்தரத்துக்குள்ளே மறுபடியும் பிறந்துட்டாரா மனுஷன், மாறிட்டாரா? பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும் அவங்களால். அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. கடவுள் அப்படி உண்டாக்கிட்டார் அவங்கள. அதனால தான் இயேசுநாதர் உயிரோடு எழுந்த உடனே முதல்ல ஒரு பெண்ணுக்கு தான் காட்சி அளித்தார். ஏன்னா பேதுரு யோவான் இவங்களுக்கெல்லாம் சொல்லி எப்போ அவனுக்கு புரிஞ்சு எப்போ போய் அவன் இன்னொருத்தருக்கு சொல்கிறது. நேராக ஒரு பெண்ணுக்கு முதல்ல காட்சி அளித்தால் அவன் ஓடி போய் ஊரே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான், எல்லாத்தையும் பரவிட்டு இருக்கான். அவர் அங்கே இல்லைன்றதை பரப்பி விட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் பால் யாங்கிச்சோன்ற பெரிய போதகர் கொரியா தேசத்தில் பெரிய சபை வச்சுருக்கார் இல்லையா. ஏராளமான ஹோம் செல் குரூப்ஸ் வச்சுருக்காங்க, வீடுகளில் நடக்கிற கூட்டங்கள் நடத்துகிறாங்க. எத்தனையோ 1000 10,000 ஹோம் செல் குரூப்ஸ் வச்சுருக்காங்க அவங்க.
பெரிய இதாக நடக்குது அது. அதுக்கு அதை நடத்துகிறவங்களுக்கு யாரை தெரியுமா செலக்ட் பண்ணியிருக்காரு? பெண்கள் மட்டும்தான் செலெக்ஷன். நிறைய சபைகளில் நடத்துகிறாங்க ஹோம் செல்லு, யாரை ஒன்றா எடுப்பாங்க. இவர் பெண்களை மட்டும்தான் எடுக்கிறாரு. சொல்கிறாரு, அவங்கள மாதிரி ஒரு நல்ல பார்ட்டி பார்க்க முடியாதுங்கன்றாரு. எடுத்தால் கரெக்டாக வேலையை நடத்துவாங்க, ஊரே திரட்டிடுவாங்க அவங்க அப்படின்ற. அதனால தான் ஹோம் செல் வளர்ந்து சபையும் வளர்ந்துருச்சு பெருசாக. ஏன்னா பெண்களை விட்டார், 10-15 பேர் இருக்கிற வரைக்கும் ஒரு ஹோம் செல், அதுக்கப்புறம் 2ஆக பிரிச்சுருவாங்க. இது கடன்னு பிரிஞ்சு பெருசாக பலதும் உண்டாயிடுச்சு, ஆயிரக்கணக்கில் உண்டாயிடுச்சு, சபையே வளர்ந்துருச்சு. அப்போ பெண்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. வீட்டுக்கு வர்றான் சொல்கிறான், நட்சத்திரத்தை பார்த்தனாக்கும், ஆண்டவர் இப்படி சொன்னாராக்கும், இவ்வளோ வாக்குத்தத்தம் பண்ணாராக்கும், இப்படி உடன்படிக்கை பண்ணாராக்கும், ஆண்டவரே சந்தித்து பேசிட்டு வந்திருக்கம்மா, பெரிய சந்ததி உண்டா போதும் சொல்கிறார். ஏன் வானத்தில் வடை சுட்டா அப்படி இங்கே ஆகிற மாதிரி ஏதாவது பேசும். வானத்தின் நட்சத்திரத்தை போல உனக்கு சந்ததி, இதெல்லாம் என்ன பேச்சு? ஒரு குழந்தை கூட இல்லை, உனக்கும் வயசு ஆகிட்டே போகுது, எனக்கும் வயசாகிட்டே போகுது. இப்போ வானத்தின் நட்சத்திரம் மாதிரி யார் கேட்டால், இப்போது ஒரு பையன் வேணும், நமக்கு ஒரு பையன் வேணும். கடவுள் வானத்தின் நட்சத்திரத்தை காமிச்சார்ன்ற. நான் உனக்கு சிம்பிளாக சொல்கிறேன், உனக்கு நம்மகிட்ட இருக்கா ஒரு அடிமை பெண், அவளை எடுத்து அவளை நீ உன் மனைவியாக்கி உனக்கு அவன் மூலமாக ஒரு குழந்தைய பெற்றுக்கிறோம், சாகும்போது சொத்தெல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டு போகலாம், உன் பையன் தானே, உன் மூலமாக பிறந்தவன் தானே, அவன் அனுபவிக்கட்டும் அப்படின்றா. இவனும் பாருங்க, சொல்ல தட்டாதவனா உடனடியா கத்தர்லாம் மறந்து போச்சு, அண்ணாந்து பார்த்தது மறந்துருச்சு, வானத்தின் நட்சத்திரம் மறந்துருச்சு, எல்லாம் மறந்துருச்சு. மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு கரெக்டாக அந்த அடிமை பெண்ணை மனைவியாக்கி ஒரு குழந்தைய அவன் மூலமாக பெற்றுக்கிட்டான். 16ஆம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் இவ்வளோ பெரிய அற்புதமான அனுபவம் பண்ண. வானத்தை அண்ணாந்து பார்த்து கத்த சொன்னார், இவ்வண்ணமாக உன் கற்ப பிறப்பு உன் சுதந்திரவாளியாக இருக்கும், இவ்வண்ணமாக உன்னுடைய சந்ததி இருக்குன்னார். கொஞ்சம் கூட இறங்கல பாருங்க. நீங்கள் நினச்சிங்க விசுவாசித்தான்னு, கிடையாது, இன்னும் விசுவாசிக்கல. 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றுக்கிறான் இந்த பெண்ணின் மூலமாக. 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில காரியங்கள்லாம் நடக்குது. 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவனே நகைக்கிறான். சொல்லி ஒரு கிழவனுக்கு எங்கேயாவது குழந்தை பிறந்திருக்கா, ஒரு கிழவிக்கு ஏதாவது குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லி நகைக்கிறான் பாருங்க. அவனுக்கு சந்தேகமும் நகைப்பும் பரியாசமும் உண்டாகிறது கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பற்றி. அப்போ இன்னும் விசுவாசிகள்னு அர்த்தம். கத்தர் திருப்பி அவன்கிட்ட வர்றாரு பாருங்க. 17ஆம் அதிகாரத்தில் திருப்பியும் பேசுகிறாரு. ஏன்னா கத்தர் விடுற மாதிரி இல்லை, அவர் ப்ரோக்ராம் போட்டாருன்னு அவர் மாற்றிக்க மாட்டார். அவர் இவன் வேற ப்ரோக்ராம் போட்டு எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டான் பாருங்க. இஸ்மாயில் பிறந்தாச்சு. அப்போ கத்தத்தை சொல்கிறான், வானாண்டவர் வானத்தின் நட்சத்திரத்தை விட்டு ஒரு பையன் பிறந்துட்டான், இப்போ ஏற்கனவே இவன் வாழட்டும், இவன் ஆசீர்வதி. இவன் கத்த சொல்கிறான், அவனையும் ஆசீர்வதிக்கிறேன், ஆனால் இவன் மூலமாக இல்லை உன் சந்ததி, உன்னுடைய கற்ப பிறப்பு, உன்னுடைய மனைவியாகிய சாராள், அவள் ஒரு குழந்தையை பெறுவாள், அவள் மூலமாக தான் உன் சந்ததியை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். அவர் விட மாட்டேன்றார். அவர் பிடிச்சாருன்னா ஒரே பிடி சொன்னால், பரவாயில்ல விடுங்க ஆண்டவரே, இது வானத்தின் நட்சத்திரம்லாம் கேட்கல யாரும், அப்படி தான் போன்றார். அப்படி தான் இவன் நான் கேட்டான், வானத்தின் நட்சத்திரம் ஒன்றும் கேட்கல, அப்படி தான் பண்ணுவேன்றார் கர்த்தர். ஒத்த காலில் நிற்கிறார் அவர். 18ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் சந்தேகங்கள் தொடருது பாருங்க. சாராள் நகைக்கிறாங்க, சாராள் சிரிக்கிறான். கர்த்தர் கேட்குறார், ஏன் சிரிச்சேன்? ஐயோ நான் சிரிக்கலையேன்றார். இல்லை சொல்ல சிரிச்சேன்றார். இவ்வளோ நடக்குது விவகாரம். சொன்ன காரியத்தை விசுவாசிக்காமல் இவ்வளோ விஷயம் நடக்குது பாருங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறார், அவர் சிரித்ததுக்கு, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? நம்ம சிரிக்கிற நினச்சிட்டு இருக்கிறியா, கிழவிக்கு பிறக்காதுன்னு, கிழவனுக்கு பிறக்காதுன்னு. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஒன்று இடத்துல இந்த வசனம் வருது பாருங்கள். அற்புதமான ஒரு வசனம், எழுதி போடணும், அதெல்லாம் முன்னாடி வச்சு பார்க்கணும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய இருதயத்தை மட்டும் விசாலமாக்கும்படி இடம் கொடுத்தீர்கள் என்றால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இருதயத்தை திறந்து கொடுத்தீங்கன்னா, இருதயத்துக்குள்ள வார்த்தை அனுப்பி, உலகத்தை உண்டாக்கின தேவன் இருதயத்துக்குள்ள வார்த்தை அனுப்பி உங்களுடைய உலகத்தை இன்றைக்கு உண்டாக்குவார். இதெல்லாம் கடந்து 21ஆம் அதிகாரத்தில் தான் குழந்தை பிறகுது ஈசாக்கு. கடைசியில் தான் விசுவாசிக்கிறான், உடனே ஒன்று விசுவாசிச்சிடல. அதுதான் சொல்ல வர. 25 வருஷம் ஆயிடுச்சு. முதல்ல வாக்குத்தத்தம் பண்ணதுக்கும் கடைசியில் குழந்தை பிறதுக்கும் நடுவில் இது ஒரு பெரிய போராட்டம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறதுன்னா, என்னையா பிரசங்கம் பண்ணுறீங்க விசுவாசத்தை, சரி நமக்கும் 25 வருஷம் ஆகுமோ? எதையாவது கற்றுட்டு கேட்டால் 25 வருஷம் ஆகுமோ?
அவனுக்கு 25 வருஷம் ஆச்சு இல்லையா அப்படின்றாங்க. அவனுக்கு ஏன் 25 வருஷம் ஆச்சு? அதை கர்த்தர் நமக்கெல்லாம் ஒரு லெசன் மாதிரி வச்சுட்டார் பைபிளில். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் எடுத்திங்கன்னா பவுல் போன்றவர்கள்லாம் ஆபிரகாமை எடுத்து வச்சுக்கிட்டு தான் விசுவாசத்தை போதிக்கிறாங்க. இந்த இவ்வளோ டிலே ஆனது, இவன் இவ்வளோ நம்பாமல் போனது எல்லாத்தையும் போதிக்கிறாங்க பாருங்கள். எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி நம்புகிறவனை மாறினான், அவனுடைய விசுவாசம் எவ்வளோ பெரிய விசுவாசம் சொல்லி அவனை பாராட்டுறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா நாம் விசுவாசத்தை கற்றுக்கொள்ளும்படியாக. அவனுக்கு அன்னைக்கு பைபிள் இருந்ததா? அவன் எந்த ஆபிரகாமை பற்றி வாசித்தான்? அவன் எங்கேருந்து விசுவாசத்தை கற்றுக்கிட்டான்? அவனுக்கு எப்படி ஒரு சபை இருந்ததா? அவனுக்கு போதகர் இருந்தாரல்ல போதிக்கிறதுக்கு? அவனுக்கு உள்ள ஒரு புதிய இருதயம் இருந்ததா? மறுபிறப்பு இருந்ததா? ஆவியானவர் இருந்தாரா? அவனுக்கு ஒரு பைபிள் இருந்ததா? சபை இருந்ததா? போதகர் இருந்தால என்ன இருந்தது அவனுக்கு? நல்லா யோசித்து பாருங்கள். ஆபிரகாமுடைய சிச்சுவேஷன் நம்ம இருந்திருந்தா 100 வருஷம் ஆயிருக்கும். ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. கர்த்தர் தரிசனத்தில் பேசுகிறார், அவ்வளோதான். ஆனால் வீட்டுக்கு போனால் அவன் எல்லாத்தையும் டீல் பண்ணணும். ஊராரை டீல் பண்ணணும், மனைவியை டீல் பண்ணணும், இவனுடைய சந்தேகங்களை டீல் பண்ணணும், எல்லாத்தையும் டீல் பண்ணணும். நமக்கு எத்தனை இருக்குது பாருங்கள். நான் சொல்கிறேன், நமக்கு 25 வருஷம் ஆகாது. நம்ம இவனுக்கு நடந்ததெல்லாம் படித்து குயிக்காக கற்றுக்கிட்டு 25 வருஷம் ஆக வேண்டியதில்லை, குயிக்காகவே பதில்களை பெற முடியும். இதெல்லாம் இவனுக்கு நடந்ததெல்லாம் ஏன் முக்கியம்னா இது ஒரு பெரிய லெசனாக கடவுள் பைபிளில் வச்சிட்டார். நாம் கற்றுக்கக்கூடிய பெரிய பாடமாக கர்த்தர் வச்சிட்டார். கர்த்தர் சொன்னது அப்படியே நிறைவேற்றி காமிச்சார் பாருங்கள். எப்படி நிறைவேற்றினார்? இன்றைக்கி கோடான கோடி மக்கள் ஆபிரகாமின் சந்ததியாக பரலோகத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு வெறும் சரீரப்பிரகாரமான சந்ததி இல்லை. வேதவசனம் சொல்லுது கலாத்தியர் 3:29, நீங்கள் கிறிஸ்துவனுடைய நாளால் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறீர்கள். எத்தனை பேர் கிறிஸ்துவனுடையவர்கள்? நீங்கள் ஆபிரகாம் தான் உங்களுடைய தகப்பன். விசுவாச மார்க்கத்தார் யாவருக்கும் ஆபிரகாம் தகப்பன், எனக்கும் உங்களுக்கும் அவன் தான் தகப்பன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கெல்லாம் சொந்தம். வரும் ஈசாக்கு யாக்கோபுன்னு இல்லை, நமக்கெல்லாம் சொந்தமாக இருக்கிறது. இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் ஏற்கனவே ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்று பரலோகமே போய் சேர்ந்துட்டாங்க இருக்கிறாங்க. இன்னும் கோடான கோடி மக்கள் இங்கே இருக்கிறாங்க. உண்மையாக கர்த்தர் சொன்னது போலவே வானத்தின் நட்சத்திரங்களை போல, கடலின் மணலை போல, பூமியின் தூளை போல அவனுக்கு சந்ததியை ஏற்படுத்தினார். எப்படி ஏற்படுத்தினார்? ஏன் 25 வருஷம் ஆச்சு? அவனுடைய உள்ளம் கர்த்தருக்கு தேவைப்படுகிறது. அவன் உள்ளத்தை திறக்க வேண்டியதாக இருக்குது, சந்தேகங்களை அகற்ற வேண்டியதாக இருக்குது, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்ப வேண்டியதாக இருக்குது, அதுக்கு தன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுத்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அது நடக்குது. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலெல்லாம் நடக்குது.